பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அகத்தியர். மிகவும் விசேஷமான ஒன்று. நீங்க எத்தனை பேர் அகத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருக்கீங்க? மிக முக்கியமான ஒன்று நான் சொல்றது. அதாவது அகத்தீஸ்வரர் ஆலயம்னு சிவாலயத்துக்கு நீங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகத்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த அகத்தீஸ்வரர் ஆலயம்ன்றத எதை வச்சு சொல்றாங்க? அகத்திய பெருமான் வழிபட்டதாலே அகத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அகத்தியர் வழிபாடு செய்த ஸ்தலம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஸ்தலங்கள் இருக்கு. அதே போல எத்தனை பேர்லாம் அகத்தியர் நாடி ஜோதிடம் பார்த்திருக்கீங்க? இந்த நாடி ஜோதிடம்லாம் நம்ம பார்த்திருக்கீங்களா? அகத்தியர் நாடி ஜோதிடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவநாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, காகபுஜண்டர் நாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நாடிகள்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல முதன்மையானது இந்த அகத்திய நாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த அகத்தியர் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த அகத்திய பெருமுனி அவருடைய விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. அதாவது நம்ம ஓலைச்சுவடியெல்லாம் பார்க்குறோம். சில பேர்லாம் அந்த ஓலைச்சுவடி பார்க்கக்கூடிய பழக்கங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதோட விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதோட விஷயங்களை விளக்கி சொல்லுவாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இந்த காண்டம்லாம் படிப்பாங்க. ஒரு காண்டமாக படிப்பாங்க. 1வது காண்டம் திருமண காண்டம் அப்படின்னு சொல்லி ஒன்றா படிப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. அதற்குண்டான மந்திரங்களை நம்ம எப்படி ஜபித்தால் நமக்கு அடுத்ததாக நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு குடும்பத்துல நடக்கும். இப்போ நிறைய பேர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, சிவாலயம்லாம் ஒரு காலத்துல சாமி கோயிலுக்கு போறதுங்கிறது ஒரு சும்மா சாதாரணமா தான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. எப்ப சுனாமின்னு ஒரு விஷயம் வந்ததோ அப்புறம் தான் தெய்வத்தை ரொம்ப பூரணமா நம்ப ஆரம்பிச்சாங்க. எப்ப சுனாமின்னு வந்ததோ அதுக்கப்புறம் நிறைய வர்தா புயல், கஜா புயல்லாம் நிறைய அடுத்தடுத்து வர 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 என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து வர 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 என்ன ஆச்சுன்னா தெய்வத்தை பூரணமா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தெய்வம் இல்லாம இல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பெல்லாம் பாருங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடெல்லாம் ஒண்ணுமே ஒரு பிரதோஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். இது ஒரு ஒரு 50 பேர் இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஒரு சிவாலயத்துல போய் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு பேர் பெற்ற சிவாலயத்துல போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 பேர் 1000 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப சுவாமியை வழிபாடு பண்றாங்க. சிவ வழிபாடு அவ்வளவு பண்றாங்க. அவ்வளவு தெரிஞ்சிருது. இப்ப மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது எப்படி வழிபாடு பண்ணணும். அதுலயும் இப்ப மக்கள்லாம் எப்படி வழிபாடு பண்றாங்க? சித்தர்கள் வழிபாடு பண்றாங்க. அதுதான் முக்கியமானது. சித்தர்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்தந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன சித்தர்கள் இருக்காங்க, புலிப்பாணி சித்தர் எங்க இருக்காங்க, ஒவ்வொரு சித்தர் அவங்களுக்கு இந்த 18 சித்தர், சேஷாத்ரி சித்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் பாக்குறாங்க. ரமண மகரிஷி ஆசிரமம் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாக்குறாங்க. போய் உட்கார்ந்து இப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துல விபூதி சித்தருங்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு மனசு எங்க லகிக்கிறதோ, எந்த இடத்துல அவங்களோட ஒரு சில விஷயங்கள் இருக்கோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சித்தர் வழிபாடுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சித்தர்கள் உங்களுக்கு இப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கு இந்தந்த சித்தர்களை வழிபட்டால் ஒரு பலன்றது உண்டு. 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் இருக்காங்க. அப்போ உங்க நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இருப்பாங்கல்ல, அந்த சித்தரை நீங்க வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி. வரக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய சித்தர் யாருங்கிறத நான் சொல்றேன். இருப்பினும் இந்த சித்தர்ன்னு நான் சொல்லும்போது எதுக்காக சொல்றேன்னா, இந்த அகத்தியருடைய சில விஷயங்கள் நம்ம சுவாமி கும்பிடுறது, அகத்தியரோட நம்ம விஷயங்கள்லாம் நம்ம வழிபாடு பண்றது சொல்றதுனா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. பிறவாமை வரம் வேண்டும். போதும்பா, இந்த பிறவி எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு பிறவி வேண்டாம், இதுக்கு மேல எனக்கு பிறவி வேண்டாம். இப்போ நாங்க ஜாதகத்துல நாங்க பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு கடைசி பிறவி இதுதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு பிறவி இல்லைன்னு நாங்க சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை கேது வைத்து நாங்க சொல்றோம். 12ல கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவங்களுக்கு அந்த இதுதான் அவங்களுக்கு கடைசி பிறவியா இருக்கும். இன்னொரு பர்த் எடுத்து ரீபர்த் அவங்களுக்கு கிடையாது. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிறவாமை வரம் வேண்டும். எவ்வளவு பிறந்து இப்போ என்ன தெரியுமா தோணுது? இப்போ எனக்கே என்ன தெரியுமா தோன்றுது? குழந்தையா இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கே அதுதான் தோன்றுது. எப்படா நான் இன்னும் எனக்கு ஒரு 10 வயசு இருந்தா இப்ப எனக்கு நல்லா இருக்குமே. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே. அந்த குழந்தையாயிட்டா நமக்கு நன்னா இருக்குமே. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பிறவாமை வர வேண்டும். பிறந்துட்டேன்,
என்ன பண்றது? அந்த 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 நமக்கு இறைவன் நமக்கு என்ன விதிச்சிருக்காரோ அதையெல்லாம் கடந்துதான் இறைவன் கிட்ட போய் சேரணும். நீங்களாம் நினைச்சாலாம் இறைவன் கிட்ட போய் சேர முடியாது. உங்களுடைய சில விஷயங்கள்லாம் இறைவன் வச்சிருப்பார். உங்களுக்குன்னு சில கருமாக்கள், உங்களுக்குன்னு சில கருமா கடன்கள், உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பார். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அங்க போய் சேர முடியும். உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இறைவன் எழுதிதான் உங்களுக்கு எல்லாம் அனுப்புறாரு. உங்களை நீ பூமிக்கு போற, நீ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க வரணும்னு உங்களுக்கு எல்லாம் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா எழுதி அனுப்பியாச்சு உங்களுக்கு. இந்த சொல்றாங்களா, என் தலையெழுத்து என்னன்னே எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் முடிச்சுதான் நீங்க இதாகும். அப்போ நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும்? நிறைய உங்களுடைய சுவாமி வழிபாடு, தெய்வ வழிபாடெல்லாம் நிறைய இருக்கணும். பிறப்பே வேண்டாம். இப்போ எனக்கெல்லாம் மறுபிறவி கிடையாது தெய்வ இதுல. ஏன்னா போதும், ஏன்னா இந்த ஜென்மத்துல பட்ட பாடு போதும். ஏன்னா நல்லவன் கெட்டவன் நம்பிக்கை நன்னா பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இதா, அதாவது நல்ல விஷயம் ஏதோ இப்பெல்லாம் ஏதோ இன்னும் கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கிறதுனால ஏதோ இந்த காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா அப்படியே நம்மளை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு 2024 கலியுகம் சொல்றோம் இல்லையா? இதுதான் இந்த கலியுகம். அப்ப இந்த கலியுகத்துல எது சிறந்தது? இறை வழிபாடு தான் சிறந்தது. அன்னதானம் சிறந்தது. உங்களுக்கு இருக்கிறத நீங்க சம்பாதிக்கிறீங்களா, உங்களுக்கு போக மிச்சத்தை தானம் கொடுங்க. நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்க. புண்ணியமாவது உங்களுக்கு நிறைய வந்து சேரும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த அகத்தியர் வழிபாடுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அகத்தியர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த அகத்தியருடைய மூல மந்திரம் நான் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை, இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு குரு மூலமாக கத்துக்கிறது. இப்ப நான் நிறைய மந்திரங்கள் ஜெபம் பண்றோம். ஒரு குரு மூலமாக நீங்க இதை கத்துக்கின்ற போது, இதை நீங்க சொல்லும் போது மனசுக்குள்ளேயே சொல்லிண்டா ஒரு பலன். மனசுக்குள்ளேயே சொல்லிண்டா, அதாவது உதடு கூட அசையக்கூடாது. உதடு கூட அசையாம அது அப்படியே அந்த தியான நிலையிலேயே மனசுக்குள்ளேயே அந்த ஸ்லோகத்தை சொன்னா அதுக்கு நிறைய பலன். 100 தடவை சொன்னா 1000 தடவைக்கு சொன்ன பலன். 100 தடவை சொன்னா 1000 தடவைக்கு சொன்ன பலன். அதே போல மனசுல இருந்து கொஞ்சம் லேசா வெளியில வாய் அசைச்சு மெதுவா சொல்ற மாதிரி இருந்தா ஒரு பலன். சத்தமா சொன்னா ஒரு பலன். இதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒரு பலன் இருக்கு. பலன் இல்லாம இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன ஆசனம் போட்டு உட்கார்ந்து பண்றீங்க? தர்பாசனம் இருக்கு, ஆசன பலகை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பலகையில உட்கார்ந்து நம்ம சொல்றோம். அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது, கணவன் மனைவி அவங்க 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க, கணவன் மனைவி காரணம் இல்லாம சின்ன சண்டையில பிரிஞ்சு இருக்காங்கன்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை சொன்னா அந்த கணவன் மனைவி விரைவில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இந்த அகத்தியர் மந்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கர்ம வினைகள் நீங்கக்கூடிய ஒரு மந்திரம். இது அகத்தியருடைய கர்ம வினைகள் நீங்க. நிறைய பேர் அகத்தியர் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருந்திருக்கும். போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்க போகாம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா போயிட்டு வந்திருப்பீங்க. முக்கியமாக நோய்கள் குணமாகும். இந்த அகத்தியர் மந்திரத்தை நீங்க எப்படி தெரியுமா சொல்லுங்க? கையில கொஞ்சம் விபூதி எடுத்துக்கோங்க. கையில துளி உண்டு விபூதி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. துளி எடுத்துக்கோங்க. இந்த அவ்வளவு எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. அந்த டம்ளர்ல இந்த விபூதியை போட்டுட்டு உங்க கைனால மூடிக்கோங்க. உங்களுடைய வலது கைனால அதை மூடிக்கோங்க. அதை மூடிண்டு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிங்க. என்ன ஸ்லோகத்தை சொல்லணும்? இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஓம் அகத்தீசாய வித்மஹே காளஹஸ்தாய தீமஹே தன்னோ சர்வ பிரஜோதயாத். இதை சொல்லி கையை வச்சுன்னு மூடிண்டு இதை சொல்லிகிட்டே இருக்கு. ஓம் அகத்தீசாய வித்மஹே. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் அகத்தீசாய வித்மஹே காளஹஸ்தாய தீமஹே தன்னோ சர்வ பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி கையை வச்சுட்டு நீங்க சொல்ல 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 அது சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து லேசா கலக்கிட்டு அந்த தண்ணியை உள்ளுக்கு சாப்பிடுங்க. ரத்தத்தோட உடம்போட சேர்ற அளவுக்கு சாப்பிடுங்க. 10 நாளைக்கு சாப்பிடுங்க. 11ஆவது நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இது நிறைய இருக்கு, இது என் உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு இதை சொல்லிகிட்டே இருங்க. ஓம் அகத்தீசாய வித்மஹே. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் அகத்தீசாய வித்மஹே காளஹஸ்தாய தீமஹே தன்னோ சர்வ பிரஜோதயாத். இதை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு அருமையாக இருக்கும். மந்திரம் சித்தியாகும். இதை நீங்க சொல்ல 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 உங்களுக்கு அவ்வளவு நல்லது. கையில கொஞ்சம் தண்ணி குடிக்கலையா, கையில கொஞ்சம் வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லி அண்ணாந்து அந்த நெத்தியில அந்த விபூதியை இட்டுண்டா சர்வ ரோக நிவாரணம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போறோம், அகத்தியர் பூஜை பண்ணின ஸ்தலத்துக்குலாம் நம்ம போறோம். அகத்தியருடைய புராணங்கள்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். அதோடைய மந்திரம் தான் இது, காயத்ரி மந்திரம் தான் இது. ஓம் அகத்தீசாய வித்மஹே காளஹஸ்தாய தீமஹே தன்னோ சர்வ பிரஜோதயாத். சரிங்களா? சுபா.